அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதி நம்ம பார்க்கக்கூடியது ஒன் லெக்ட் பப்பி போஸ் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம். அப்படி இல்லைன்னா நம்ம ஏகபாத பாலாசனா. இந்த பாலாசனாலே நம்ம ஒரு லெக்கை மட்டும் மேலே தூக்க போறோம். அந்த ஆசனம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி அந்த பப்பி போஸ்னா எப்படி அதை பண்றதை பார்ப்போம். வஜ்ராசனால உட்காந்துருங்க. கையை நல்லா முன்னோக்கி இப்படி நீட்டி வச்சிருங்க. இந்த கால்கள் அப்படியே 90 டிகிரியில தான் இப்படி இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. இப்போ உங்க மார்பு பகுதியும் உங்க தாடையும் நல்லா அப்படி கீழே வரணும். இப்படியே இருந்துருங்க. இதுலயே இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது பப்பி போஸ். இது நம்ம நிறைய டைம் செஞ்சுட்டே இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா, நம்மளோட முதுகு தண்டு நல்லாவே வளைவு கொடுத்துரும். அதுக்கப்புறம் இதுல நிறைய வேரியேஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த மாதிரி பண்ணிடலாம். இதுலயே ஒரு லெக் எப்படி நம்ம மேலே தூக்க போறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதே மாதிரி பொசிஷன் போயிடுங்க. இந்த கால் நேரா 90 டிகிரியில இருக்கணும். கை முன்னாடி வச்சு நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. இதுல இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ நம்ம இடது காலை பண்ணிடலாம். நல்லா கையை ரெண்டும் கீழே வச்சுக்கோங்க, தாடையை கீழே வச்சுக்கோங்க. இப்போ இடது கால் மட்டும் நல்லா இப்போ மேல் நோக்கி இப்படி தூக்க போறோம். முட்டி மடங்காம இப்படி தூக்கிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதுலயே நம்ம அடுத்த வேரியேஷன் ஒன்று இருக்கு. அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பப்பி போஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த ஒரு காலை மட்டும் நம்ம மேலே தூக்குறோம். அதுல இன்னும் கொஞ்சம் நல்லா பழகிட்டீங்க, நல்லா ப்ராக்டிஸ் ஆயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, கொஞ்சம் பேலன்ஸ் கிடைச்சிச்சுன்னா இதை நம்ம செஞ்சிடலாம். இப்படி பிடிச்சுக்கிறோம். இதுலயே இருக்கலாம். 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அதாவது என்னன்னா, பின்ன இருக்க காலை கீழே வைக்காம அதையும் கொஞ்சம் மேலே தூக்குறோம், அவ்வளவுதான். இப்போ அப்படியே இடது பக்கம் பண்ணிடலாம். Two, 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். பாலாசனால இருந்து கொஞ்சம் இது பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம பண்றது தான் இந்த பப்பி போஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது மாஜாரி ஆசனாக்கு அதுலேருந்து கையை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு உங்களோட மார்பு பகுதியும் உங்களோட தாடையும் நம்ம கீழே வைப்போம். இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பைன் நல்லாவே ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகிடும். இப்போ சில பேருக்கு மேல் முதுகு மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குன் போட்ட மாதிரி இருக்கும். அவங்களுக்கு நிறைய எல்லா ஆசனாஸ்லாம் எல்லாமே பண்ணுவாங்க. நல்லா பேக் பெண்டு, ட்விஸ்டிங் அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் ஆனால் ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வராது. அதாவது முன்னோக்கி குனிற ஆசனாஸ் பண்ண வராது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முதுகு தண்டு
ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாதனால தான் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ண முடியல. நல்லா ஒல்லியாகவும் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பண்ண வராது. அதனால வந்து இந்த மாதிரி ப்ரிப்பரேட்டரி போசஸ், இந்த பப்பி போசஸ்லாம் பண்ண வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே ஸ்பைன் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகும். இது அப்புறம் மார்ஜாரி ஆசனா இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே வந்துடும், ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடும். அது இல்லாமல் முதுகு தண்டில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை உள்ளவங்க வந்து ஏற்கனவே இப்போ வந்து பேக் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கிறது, அதுக்கப்புறம் பேக் இல்லை ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்கேன்னா அவங்க தயவு செஞ்சு இந்த எல்லாம் போசஸ் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா அவங்களுக்கு வலி வந்து இன்னும் கொஞ்சம் அக்ரிவேட் ஆகிடும், இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடும். அதனால இது பண்ணுறதுக்கு வந்து தவிர்த்துக்கலாம். சின்ன பிள்ளைங்களை மற்ற எல்லாருமே வந்து இது தாராளமாக வந்து செய்யலாம். இதுலேயே வந்து வேரியேஷன்ஸ் வந்து நம்ம நிறைய சொல்லியிருப்போம். ஒரு கால் மட்டும் நம்ம மேலே ரைஸ் பண்ணி வச்சுருப்போம். அப்படி இருந்தால் அடுத்த வேரியேஷன்ஸ் பார்த்திங்கன்னா இன்னொரு காலையுமே வந்து காலை பெண்ட் பண்ணிவிட்டு அந்த கையை வச்சு நம்ம பிடிச்சிருப்போம். அப்போ வந்து ஒரு கையும் ஒரு முட்டி மட்டும்தான் கீழே இருக்கும். கொஞ்சம் இதுவும் வந்து பேலன்சிங் போஸ் தான். பேலன்சிங் போஸ் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். உங்கள் மைண்ட் வந்து நல்லாவே உங்களுக்கு காம் ஆகிடும். இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, எனக்கு கோவம் ஜாஸ்தியாக வருது, அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இந்த மாதிரி ஆசனாஸ், பேலன்சிங் ஆசனாஸ்லாம் பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அப்புறமேட்டு அவங்க ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மியாகிடும், அவங்க கோவமும் வந்து நல்லாவே கம்மியாகிடும். எந்த ஆசனா வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.